ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே போடலன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அத்தி பூத்த மாதிரி வீடியோ போட மாட்டேன்றீங்கன்னு நீங்கள் திட்டுறது கூட என் காதில் கேட்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கான ஒரு வேலிட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் வீடியோ போட்டிருந்தா தான் நீங்கள் பார்த்துப்பீங்களே. சரி, நான் ரொம்ப நேரம் மொக்க போட விரும்பல. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். எங்கள் ஊர் ஏரி தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஏரினா சாதா ஏரி கிடையாது, நம்ம வில்லேஜோட காஸ்ட் ஃப்ரீ தீம் பார்க்கு தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஏரியோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறதுனால இதோட வேல்யூ வந்து நமக்கு கம்மியாக இருக்கலாம். பட் எங்கள் ஏரியை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், எங்கள் ஊர் நல்லூர், நல்ல ஊர். அதாவது சூர்யா நடித்த சிங்கம் படத்தில் வர நல்லூர் கிடையாது. இது பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நல்லூர். கேரளா பார்டர்னு சொல்லலாம், இல்லை தமிழ்நாடு பார்டர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது மலையாளம் தமிழ் கலந்த ஒரு கலவை தான் நாங்கள். சரி, நம்ம ஊர் அருமை பெருமைகள் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். இப்படி தான் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க. அதனால் நானும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மறுபடியும் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நாங்களும் நல்லூர் தாண்டா அப்படின்னு கெத்தாக சொல்கிறவங்களும், உங்கள் ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அன்பாக சொல்கிறவங்களும் கீழே கமெண்ட் பண்ணலாம். நீ மறக்கிறியா இல்லை மறக்கிற மாதிரி நடிக்கிறியா? ரொம்ப நேரமாக ஊரை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மோடி வித்தையை காமிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் திட்டுறது கூட எனக்கு கேட்குது. ஏன்னா என்னோடய 7வது அறிவு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. சரி, ஏன் கொலன்னு பேசிட்டு, இது தாங்க எங்கள் ஊர், இது தாங்க ஏரிக்கு போகிற வழி. தூரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஒருத்தவங்க என்ன பெற்றவங்க, இன்னொரு ஆள் நான் பெற்ற பையன். எங்கள் அம்மா துணி துவைக்க போகிறாங்க, நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். ஆனால் இவன் எதுக்கு போகிறான் அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் அண்ட் வாட்ச். அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஒரு வீடு தெரியுதா? இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இந்த வீட்டில் நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டோரி என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இது எங்கள் ஊர் ஆனந்தபுரத்து வீடுன்னு கூட சொல்லலாம். பார்த்துறாதீங்க. நான் அப்போவே சொன்னல பார்க்காதீங்க, என்ன கண்டிப்பாக பயந்துருவீங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மர்மம் நிறைஞ்ச ஸ்டோரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வீட்டில் ஆக்சுவலி யாருமே இல்லை. அதனால தான் அந்த வீடு பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக எங்கள் ஊருக்கு வரலாம், எங்கள் ஊரை வந்து விசிட் பண்ணலாம், எங்கள் ஏரிக்கு வந்து விளையாடலாம், சந்தோஷமாக போகலாம். சரி, நம்ம ஏரிக்கு போகிற வழி என்னென்னு பார்க்கலாம். அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் மொபைல் பிடிச்சி அப்படியே அங்கங்கே பில்டப் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குறேன். ஆனால் அவங்க 2 பேரும் பயங்கர ஃபாஸ்ட்டுங்க. சரி, அப்படியே போய் என்ன இருக்குன்னு தான் பார்க்குறோம். அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைந்த செடிகள் இருக்குது. என்ன பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம உரம் போட்டு வளம் போட்டு அப்படியெல்லாம் வளர்க்கல, தானாக வளருது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மண்ணோட வளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி டவுன்லலாம் வந்து அதிகமாக வந்து தண்ணி பைப் பார்த்திங்கன்னா பொது பைப் அப்படின்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போவுமே எங்கள் ஏரியாலுமே ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா இந்த பைப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா குழாயடி சண்டைகள் நிறைய சண்டை இருக்கும். ஸோ அந்த சண்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரே வந்து திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். சரி, சண்டை ஒரு சைடு இருக்கட்டும். இதை பார்த்திங்கன்னா ஏரியோட என்ட்ரன்ஸ். நம்ம ஏரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏரி தான். இந்த தடவை போதுமான அளவு தண்ணி இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் ஏரி வந்து சுற்றி பார்க்கலாம் சொன்ன ஒரே காரணத்துக்காக ஏப்ரல் மேலேலாம் வந்துடாதீங்க. ஏரி இருக்கும், ஆனால் தண்ணி கண்டிப்பாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தடவை பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறாங்க. ஸோ இதை பார்க்குறக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஏன் தண்ணி அடிக்கடி செலவு பண்ணோம்? நம்ம ஹவுஸ் கனெக்ஷன் வச்சுருந்தாலுமே பில்லு எவன்டா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள், அதே மாதிரி நம்ம தம்பி தங்கைகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி சில பல விஷயங்களுக்கு ஏரி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது கூட நல்ல விஷயம் தானே. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது, கொஞ்சம் ஸ்பீடாகவே போவோம். போயிட்டுருக்கும்போது நிஜமாலுமே பயந்துட்டேன். என்னடா வீடியோ எடுத்துக்கும்போது சடச்சடன்னு ஒரு சத்தம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஓடி வந்துட்டுருக்குறான் இவன். ஆக்சுவலி இவன் வந்து எங்கள் மாமா பையன்தான். இவனை விட்டுட்டு வந்துட்டோம், அதனால் அவன் என்னை விட்டுட்டு போகிறான். சரி போவான், எங்கே போனாலும் அங்கே தானே போய் நிற்பான், அங்கே போய் கேட்ச் பண்ணிக்கலாம். இது தாங்க சென்டர் ஆஃப் ஏரி. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயற்கை ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி ஹாலி பெட்ரூம்லேயும் மாட்டுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோஸோடு பார்க்கக்கூடிய அந்த சான்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கும். நம்ம வில்லேஜில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பெருமை பண்ணோம். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வயல்வெளி, தென்னைமரம் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த தென்னைமரம் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் அட்டாக் இருக்குது. சின்ன வயசில் ஊட்டி, கோயம்புத்தூர் அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் இருந்துருவோம். ஸோ திரும்பி வரும்போது இந்த வேலந்தாவளம் பக்கம் வந்துட்டாலே தென்னைமரம் நிறைய இருக்கும். இந்த மரத்தை பார்த்தோன்னா தான் அப்பாடா நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ற அந்த சந்தோஷம் இருக்கும். அதனால் தென்னைமரம் கேரளாவுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் பிடித்த மரம். ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, அதுவும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுதான் ஏரியோட எண்டு. அண்ட் ஃபைனலி இதுதான் எங்கள் ஏரி. ஸோ இந்த வீடியோவும் சரி, எங்கள் ஏரி அண்ட் எங்கள் ஊரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம லெவின் எதுக்கு வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். பாய், டேக் கேர்.